ஒரு இளைஞன் தனது பாலிய நண்பர்கள் இருவருக்கு உதவ முடிவு செய்கிறான். ஒரு சாதாரண மனிதனால் கிங்மேக்கரை வீழ்த்த முடியுமா? ஆம்பள போலவே விஷாலுடனான அவரது பிற்கால படமான மதகஜ ராஜா ஒரு த்ரோபேக் ஆகும். மேலும் சுவாரஸ்யமாக போதுமானது. இதுவும் தன்னை பற்றி அறிந்தது மற்றும் பெரும்பாலும் பொழுதுபோக்கு. கதைக்களம் மிகவும் பரிச்சயமானது. மேலும் மதகஜ ராஜா அல்லது எம்ஜிஆர் அல்லது ராஜாவை சுற்றி சுழல்கிறது. சிலிப்பான விஷால் கேபிள் நெட்வொர்க்கை நடத்துபவர். அவர் தனது 3 குழந்தை பருவ நண்பர்களுடன் சந்தானம், சடகோபன் ரமேஷ் மற்றும் சந்தானம், சடகோபன் ரமேஷ் மற்றும் நிதின் சத்யா திருமணத்திற்கு நன்றி. நம்ப முடியாத சக்தியை கொண்ட ஒரு ஊடக பேரரசரான கர்க்குவேல் விஸ்வநாதன், சோனு சூத் செயல்களால் அவர்களில் இருவர் ஆழ்ந்த சிக்கலில் இருப்பதை அறிந்ததும் அவர் அவரை அழைத்துச் சென்று தனது நண்பர்களின் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்கிறார். முழு முதல் பாதியும் படத்தின் தூள் போன்ற மோதல் ஒரு சாமானியனுக்கும் ஒரு கிங்மேக்கருக்கும் இடையிலான சண்டைக்கான ஒரு இடமாகும். ஆனால் அந்த படத்தில் போலல்லாமல் சண்டை பெரும்பாலும் சிரிப்பிற்காக விளையாடப்படுகிறது. உண்மையில் தூள் தாக்கம் மற்ற காட்சிகளிலும் உணரப்படுகிறது. பல குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியை நாங்கள் பெறுகிறோம். அரை புடவை கட்டிய நாயகி எங்களிடம் இருக்கிறார். அடல்ட் காமெடிக்கு தாராளமாக பயன்படுத்தப்படும் கவர்ச்சியான பெண். அடிதடி பாடல்கள் விஜய் ஆண்டனி மற்றும் முதன்மை வடிவத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர். ஆனால் சுந்தர் சி புத்திசாலித்தனமாக அதை ஒருபோதும் சீரியஸ் செய்யவில்லை. நண்பர்களின் சூழ்நிலை கூட கதையை முன்னோக்கி நகர்த்த ஊன்றுகோலாக பயன்படுத்தப்படுகிறது. அதுவரை படம் செய்யும் அனைத்தும் ஒரு காட்சியிலிருந்து அடுத்த காட்சிக்கு மாறி கதாபாத்திரங்களை அமைத்து நம்மை சிரிக்க வைக்க கடினமாக முயற்சிக்கிறது. முக்கியமாக சந்தானத்தின் ஒன்லைனர்கள் தான் நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றன. மேலும் நகைச்சுவை நடிகர் தனது மாமியாரை பார்த்து ஒரு சில சிரிப்புகளை வழங்குவதற்காக அவர் செய்யும் தோண்டலை பயன்படுத்துகிறார். ஒரு நட்சத்திரத்தின் கேமியோவையும் நாங்கள் பெறுகிறோம். இரண்டாவது பாதியில் கூட எல்லாம் முழுமையாக வேலை செய்யாது. தீவிரமான எதையும் விட்டுவிடுவதே அணுகுமுறையாக இருப்பதால் எம்ஜிஆருக்கும் கர்க்குவேலுக்கும் இடையிலான மோதல் உண்மையில் தீப்பொறிகளை பறக்க விடுவதாக இல்லை. இந்த கேரக்டரில் சோனு சூட் நடித்தாலும் கர்க்குவேல் ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக வரவில்லை. இன்றைய அரசியல் கரெக்ட்னஸ் லென்ஸ் மூலம் பார்க்கும்போது படம் படுதோல்வி அடைகிறது. அப்படிச் சொன்னால் சுந்தர் சி விஷயங்களை ஈடுபாட்டுடன் வைத்திருப்பதில் ஒரு பழைய கை. எனவே அடிக்கடி இடைவெளியில் நம்மை சிரிக்க வைக்கும் நகைச்சுவைகளை நாங்கள் பெறுகிறோம். சிறு தவறான புரிதலால் மாலதி தன் மீது பைத்தியம் பிடித்த மாலதியுடன் கிணற்றில் இறங்கும் காட்சியும் அவரை கவர்ந்த மாடன் பெண்ணான மாயாவும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடும் காட்சி. வயது வந்தோருக்கான நகைச்சுவை. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கேன்களில் கிடக்கும் படம் பெரிய திரையில் முடிவடைவது பெரும்பாலும் இல்லை. அப்படிச் செய்தாலும் அந்த தலைமுறை திரைப்பட பார்வையாளர்களுக்கு அது எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்ற கேள்வி அங்கே தொங்குகிறது. அதிர்ஷ்டவசமாக மதகஜ ராஜாவை பொறுத்தவரை படம் 2013 இல் அதன் அசல் வெளியீட்டு தேதியில் வெளியிடப்பட்டிருந்தாலும் பழைய பள்ளியாக கருதப்பட்டிருக்கும். படம் 90களின் பிற்பகுதியிலும் 2000களின் முற்பகுதியிலும் ஒரு வித்தியாசமான அதிர்வை கொண்டுள்ளது. மேலும் இது அதன் மிகப்பெரிய பிளஸ் ஆகும்.